السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 துஆக்களையும் நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான், வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான், பிறரிடம் கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான், அதாவது கடனிலிருந்து விடுபட, கடன் நீங்க ஏதாவது ஒரு துஆவை சொல்லுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறிய ஒரு விடயம், கடலிலிருந்து நீங்குவதற்கு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ மிகச்சிறந்த துஆ. اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال என்று வரக்கூடிய இந்த துஆ அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு துஆ. கடன் பிரச்சினைகளில் நீங்கள் அகப்பட்டிருக்கின்றீர்களா? இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குவான். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை ஓதுங்கள். அதே போன்று இரண்டாவது துஆ, اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك என்று வரக்கூடிய இந்த துஆ இதுவும் மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் கடனுக்கான மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே ஹலாலான சம்பாத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவையும் நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் ஓதுவோம். அதே போன்று மூன்றாவது துஆ, இது அல் குர்ஆனினுடைய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரா ஆல இம்ரானினுடைய 26வது வசனம், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅதில் முல்க மா தஷாஉ வதன்ஸிஉல் முல்க மிம்மா தஷா وتعز ما تشاء وتذل ما تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 26வது வசனம், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி تؤتي الملك ما تشاء وتنزع الملك ممن تشاء وتعز ما تشاء وتذل ما تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. இந்த
இதனுடைய பொருளை பாருங்கள், இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருளை பாருங்கள். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே, ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளது. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ, இந்த 3 துஆக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதி வருவோம். கடனிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய மிகச்சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய துஆ, நம்முடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய துஆ, அதே போன்று நம்முடைய தொழிலிலே பரக்கத்தை உண்டாக்கக்கூடிய துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய நேரம் மிகச்சிறந்த நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ஃபஜ்ருடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த துஆவை ஓதி ஆரம்பம் செய்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய அனைத்து தொழில்களையும் அல்லாஹ் சிறந்ததாக மாற்றுவான். நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான், வருமானத்தை அதிகரிப்பான். கடனினுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று முடியுமானால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆக்களை ஓதுவோம். அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் கண்ணீர் வடிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். உதவி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலேயே கையேந்துவோம். அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடியவன், அவனை தவிர வேறு யாரும் உதவி செய்வதற்கில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய அனைத்து கடன்களையும் நீக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆக்களை ஓதுவோம். நாம் யக்கீனோடு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. நாம் ஏனோ தானோ என்று இந்த துஆக்களை ஓதிவிட்டு இந்த துஆக்களின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் இந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் அங்கீகரிப்பான். நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து தருவான். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.